Hi, hello friends, வணக்கம். Welcome to TN for Tech Tamil channel. 8.05% interest rate தரக்கூடிய ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய floating rate saving bond scheme பற்றி தான் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம சேனல் அப்டேட் பண்ணுற யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இந்த ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீமை 1 ஜூலை 2020 அறிமுகப்படுத்தினாங்க. இந்த ஸ்கீமை அறிமுகப்படுத்தும் போது இதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 7.75% ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீமுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிவைஸ் பண்ணுவாங்க, அதாவது மாற்றி அமைப்பாங்க. இந்த காரணத்தினாலேயே இந்த ஸ்கீமுக்கு ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீம் அப்படின்னு பெயர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுடைய டெபாசிட் அமௌண்ட்டுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 6 மாதத்துக்கு ஒரு முறை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸ்கீமினுடைய மொத்த கால அளவு முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் 100% கேரண்டியாக திருப்பி தருவாங்க. இது ஒரு சிங்கிள் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம், அதாவது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போது மட்டும்தான் இந்த ஸ்கீமில் நீங்கள் டெபாசிட் பண்ணணும். ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் எந்த ஒரு அமௌண்ட்டையும் டெபாசிட் பண்ண தேவையில்லை. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவே இந்த ஸ்கீமை செயல்படுத்துறதுனால இது ஒரு 100% சேஃப் அண்ட் செக்யூர் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீம். உங்களுடைய பணம் ப்ளஸ் அதற்குரிய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். யாரெல்லாம் இந்த பாண்டை வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 வயது பூர்த்தியான இந்திய குடிமக்கள் எல்லாருமே இந்த ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீமை வாங்கலாம். தனிநபராகவோ இல்லை ஜாயிண்டாகவோ சேர்த்து வாங்கலாம். மைனர் குழந்தையினுடைய பெயரில் அவங்களுடைய பெற்றோர்கள் இல்லை லீகல் கார்டியன் இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், அதாவது இந்த பாண்டை வாங்கலாம். நான் ரெசிடென்ட் இந்தியன் இந்த ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண முடியாது. ஒன்லி இந்தியன் ரெசிடென்ட்ஸ், அதாவது இந்திய குடிமக்கள் மட்டும்தான் இந்த ஸ்கீமில் இந்த பாண்டை வாங்க முடியும். இந்த பாண்டை எங்கே வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லா நேஷனலைஸ்டு பேங்க்குமே இந்த பாண்டை சேல் பண்ணுறாங்க. உதாரணமாக ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க், சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், பிஎன்பி பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், இந்த மாதிரியான எல்லா பேங்க்குமே இந்த பாண்டை சேல் பண்ணுறாங்க. ஸோ இந்த பேங்க்கில் இந்த ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்டை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த பாண்டை நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா கேஷாகவோ இல்லை டிமாண்ட் டிராஃப்ட், செக் அல்லது ஆன்லைன் மோட்லேயோ பேமெண்ட் பண்ணி வாங்கலாம். கேஷாக நீங்கள் வாங்க விரும்புனீங்க அப்படின்னா அதிகபட்சமாக 20,000 ரூபாய் வரைக்கும் தான் நீங்கள் கேஷாக கொடுத்து வாங்கணும். அதற்கு மேலே கேஷாக நீங்கள் கொடுக்க முடியாது. டிஜிட்டல் மோடில் பேமெண்ட் பண்ணி இந்த பாண்டை நீங்கள் வாங்கிக்கலாம். டெபாசிட் லிமிட்டாக குறைந்தபட்ச டெபாசிட் அமௌண்ட்டாக 1000 ரூபாய் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அதிகபட்சமான டெபாசிட் அமௌண்ட் நோ லிமிட். உங்களால் சிங்கிள் டைமில் எவ்வளோ அமௌண்ட்டை இந்த ஸ்கீமில் டெபாசிட் பண்ண முடியுமோ அந்த அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் இந்த பாண்டை வாங்கிக்கலாம். இந்த பாண்டினுடைய கால அளவு 7 வருடம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாண்டை வாங்கினதுக்கப்புறம் ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த பாண்டினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. 7 வருடத்துக்கு அப்புறம் எவ்வளோ அமௌண்ட்டை நீங்கள் ஆரம்பத்தில் டெபாசிட் பண்ணீங்களோ அந்த அமௌண்ட்டையும் 100% கேரண்டியாக உங்களுக்கு திருப்பி தருவாங்க. அடுத்து இன்ட்ரெஸ்ட் ரேட். இந்த ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக 8.05% ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை, அதாவது 1 ஜனவரி 1 ஜூன் இந்த 2 ரேட்லையும் ரிவைஸ் பண்ணுவாங்க. புதிய இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக எவ்வளோ ஃபிக்ஸ் பண்ணுறாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டு தான் இந்த ஸ்கீமில் இம்ப்ளிமெண்ட் ஆகும். கரண்ட் இன்ட்ரெஸ்ட் ரேட்டாக, அதாவது 1 ஜூலை 2025 31 டிசம்பர் 2025 வரைக்கும் 8.05% இன்ட்ரெஸ்ட் ரேட் வழங்குறாங்க. இந்த ஸ்கீமில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் முறையை கேல்குலேட் பண்ண மாட்டாங்க. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் முறையில் கேல்குலேட் பண்ணி இந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை உங்களுடைய சேவிங் அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. அடுத்து ப்ரீமெச்சூர் க்ளோசர். ஒன்ஸ் இந்த பாண்டை வாங்கினதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய கால அளவான 7 வருடத்திற்கு முன்னால் இந்த அக்கௌண்ட்டை ப்ரீ க்ளோசர் பண்ண விரும்புனீங்க அப்படின்னா அதற்கான ஆப்ஷன்ஸை வழங்குறாங்க. கண்டிஷன் என்னென்னா 60 வயதிற்கு மேற்பட்ட நபர்கள் மட்டும்தான் இந்த பாண்டை ப்ரீ க்ளோசர் பண்ண முடியும். அதாவது 60 to 70 வயதுக்குள்ளவங்க 6 வருடத்திற்கு அப்புறம் இந்த பாண்டை ப்ரீ க்ளோசர் பண்ணிக்கலாம். 70 to 80 வயதுக்குள்ளவங்க 5 வருடத்திற்கு அப்புறம் ப்ரீ க்ளோசர் பண்ணிக்கலாம். 80 வயதுக்கு மேற்பட்ட நபர்கள் பாண்டை வாங்கி 4 வருடத்திற்கு அப்புறம் ப்ரீ க்ளோசர் பண்ணி உங்களுடைய அமௌண்ட்டை திரும்ப பெறலாம். ப்ரீ க்ளோசர் பண்ணும்போது அதற்கான பெனால்ட்டி சார்ஜஸாக லாஸ்ட்டாக உங்களுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டை கிரெடிட் பண்ணாங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டில் 50% வரைக்கும் பெனால்ட்டி சார்ஜஸ் கட் பண்ணுறாங்க. ஒன்ஸ் இந்த பாண்டை வாங்கினதுக்கப்புறம் ஸ்கீமினுடைய இடைப்பட்ட காலங்களில் அக்கௌண்ட் ஹோல்டருக்கு ஏதும் ஆகும் பட்சத்தில் இந்த பாண்டை அவங்களுடைய லீகல் நாமினிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. லீகல் நாமினி இந்த பாண்டை 7 வருடத்திற்கு கண்டினியூ பண்ணலாம்.
அடுத்து பாண்ட் ட்ரான்ஸ்ஃபர். இந்த பாண்டை ஒரு நபர் தன்னுடைய பெயரில் வாங்கினதுக்கப்புறம் அடுத்தவங்களுடைய பெயருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. அடுத்து லோன் ஃபெசிலிட்டி. இந்த பாண்டின் மூலமாக எந்த விதமான லோனும் நீங்கள் வாங்க முடியாது. நாமினேஷன் ஃபெசிலிட்டியும் இந்த ஸ்கீமில் வழங்குறாங்க. ஸோ அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும்போதே இந்த ஸ்கீமுக்கு யாரை நீங்கள் நாமினியாக நியமிக்க விரும்புகிறீங்களோ அவங்கள நீங்கள் நாமினியாக நியமிச்சிக்கலாம். அடுத்து எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணால் அதற்கான ரிட்டர்னாக எவ்வளவு திரும்ப பெறலாங்கிறத ஒரு சில எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். 1 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை இந்த ஸ்கீமினுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டாக 4025 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் 7 வருடத்தில் 56,350 ரூபாய் வழங்கியிருப்பாங்க. 7 வருடத்திற்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்ட்டான 1 லட்சம் ரூபாயும் திருப்பி தராங்க. 2 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 8,050 ரூபாய் வீதம் 7 வருடத்தில் மொத்தம் 1,12,700 ரூபாய் வழங்குறாங்க. 7 வருடத்திற்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்டான 2 லட்சம் ரூபாயும் 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். 5 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 20,125 ரூபாய் வழங்குறாங்க. டோட்டல் 7 வருடத்தில் 2,81,750 ரூபாய் இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 7 வருடத்திற்கு அப்புறம் டெபாசிட் அமௌண்டான 5 லட்சத்தையும் 100% கேரண்டியாக திரும்ப பெறலாம். 10 லட்சம் ரூபாய் டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 40,250 ரூபாயை இன்ட்ரெஸ்டாக பெறலாம். ஸ்கீமினுடைய கால அளவான 7 வருடத்தில் மொத்தம் 5,63,500 ரூபாய் நீங்கள் பெற்றிருப்பீங்க. டோட்டல் அமௌண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா 15,63,500 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 15 லட்சம் ரூபாயை டெபாசிட் பண்ணி இந்த ஸ்கீமில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணீங்க அப்படின்னா ஒவ்வொரு 6 மாதத்துக்கு ஒரு முறை 60,375 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். 7 வருடத்தில் மொத்தம் 8,45,250 ரூபாயை நீங்கள் இன்ட்ரெஸ்டாக பெற்றிருப்பீங்க. டோட்டல் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 23,45,250 ரூபாயை இந்த ஸ்கீமின் மூலமாக பெறலாம். அடுத்து இன்கம் டேக்ஸ் பெனிஃபிட். இந்த ஸ்கீமில் நீங்கள் எவ்வளோ அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டுக்கு எந்த விதமான டேக்ஸ் ரிபேட்டையும் பெற முடியாது. கூடவே இந்த ஸ்கீமில் ஒரு நிதியாண்டில் 10,000 ரூபாய்க்கும் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டை பெற்றீங்க அப்படின்னா அதற்கு டிடிஎஸ் கட் பண்ணுறாங்க. ஸோ உங்ககிட்ட மொத்தமாக ஒரு அமௌண்ட் இருந்து 6 மாதத்துக்கு ஒரு முறை அதற்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டை பெற விரும்புனீங்க அப்படின்னா இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவினுடைய ஃப்ளோட்டிங் ரேட் சேவிங் பாண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணி பயன்பெறலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.